ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மாதிரியான அப்டேட் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாலே நம்ம வந்து அதிகமா இன்னைக்கு வந்து பேசக்கூடிய டாபிக் தாங்க எல்பிஜி சிலிண்டரோடைய ஸ்கார்சிட்டி பத்தி தான். இதை எப்படி நீங்க வந்து ஈஸியா, அதுவும் இப்ப இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் ஏஷியாவுடைய டிஸ்ட்ரப்ஷன்னால எப்படி நம்ம ஈஸியா புக் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நாங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கார்சிட்டி எதனால நம்மளுக்கு உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியால வந்து முக்காவாசி, அதாவது 90% நம்மளுடைய எல்பிஜி சிலிண்டர் வந்து எப்படி வருது அப்படின்னா கச்சா எண்ணெயில இருந்து ரிஃபைன் பண்ணி தான் வருது. 90% வந்து நம்ம இம்போர்ட்டை வந்து நம்பிதான் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து வந்திருக்குது. ஸோ இந்த பிரச்சனை எதனால உருவாச்சு? வெஸ்ட் ஏஷியால நடக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரப்ஷன்னால. இந்த டிஸ்ட்ரப்ஷன் எப்ப சரியாகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ நம்ம அதுக்குரிய காலத்தை நோக்கி தான் நம்ம வந்து பயணம். பிரச்சனைனால சாமானிய மக்களாகிய நம்ம வந்து அதிகமாவே பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ எல்பிஜி சிலிண்டரா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், நிறைய வதந்திகளும் வருது. எதை நம்புறது, எதை நம்ப கூடாது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரியல. மார்னிங் ஒரு நியூஸ் நம்ம பாக்குறோம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து கச்சா எண்ணெயை வந்து விடுவிக்கிறதுக்காண்டி ஈரான் வந்து ஒப்புதல் தந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதே நியூஸ் ஈவினிங் அதே நியூஸ் சேனல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் வந்து இந்த ஒபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இல்லை அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதை நம்பணும் அப்படிங்கிறது நம்மளுக்குமே தெரியல. ஹார்மோஸ் மூலமா தான் நம்மளுக்கு வந்து இந்த கச்சா எண்ணெயோடைய டிரான்சாக்ஷன், அதாவது நம்மளுடைய கப்பல் வந்து பயணம் பண்ணி இந்தியாவுக்கு வந்து வர வேண்டியது இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் இல்லை அப்படின்ட்டுன்னு கிடையாது, இருக்குது. பட் ஆனா நம்மளுக்கு வந்து எல்லா இன்சூரன்ஸ் காஸ்ட், ஃப்ரைட் காஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதுல ஆட் ஆகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்பிஜி சிலிண்டரோடைய விலையும் இன்க்ரீஸ் ஆயிருது, எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. அப்படியே நம்ம வந்து பயன்படுத்த போறது கிடையாது. இதை வந்து ஆயில் ரிஃபைனரிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை சுத்திகரிச்சுட்டு அதுல இருந்து நம்மளுக்கு வர்றதுதான் பெட்ரோல், டீசல், அதுக்கப்புறம் எல்பிஜி. ஸோ இந்த ரிஃபைனரிக்கு வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸை நம்ம கொடுத்தா மட்டும்தான் சாமானிய மக்கள் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்த முடியும். இப்ப இதுக்குதான் நம்மளுக்கு வந்து தடை ஏற்பட்டு இருக்குது. நமக்கு 24 hours வந்து கிடைச்சிட்டு இருந்த ஒரு எல்பிஜி சிலிண்டர் வந்து இப்ப நம்மளுக்கு வர்றதுக்கே 5 to 7 days ஆகுது. ஸோ இது வர்றதுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம வந்து எப்படி புக் பண்ண போறோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பரா இருக்கட்டும், இல்ல காலிங் நம்பரா இருக்கட்டும், இல்ல மிஸ்ட் கால் கொடுக்கக்கூடிய நம்பரா இருக்கட்டும், எதுவுமே இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். உங்ககிட்ட கூகுள் பே இருக்குதா? அப்போ உடனே இந்த வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய சிலிண்டரை நீங்க எப்படி உங்களுடைய கூகுள் பே கூட லிங்க் பண்ணி அதுல இருந்து நீங்க உங்களுடைய புக்கிங்கை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கூகுள் பே ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் பில்ஸ் அண்ட் ரீசார்ஜஸ் அப்படின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு மேனேஜ் அப்படின்ட்டுன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபாஸ்டாக் ரீசார்ஜ், கூகுள் பிளே இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். இதுல வந்து கேஸ் சிலிண்டர் புக்கிங் அப்படின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல, அதுக்குள்ளதான் நம்ம இப்போ வந்து போக போறோம். அந்த கேஸ் சிலிண்டர் புக்கிங்கை நம்ம கிளிக் பண்ண உடனே ஆல் கேஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்ட்டுன்னு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் காட்டும். இதுல உங்களுடைய சிலிண்டர் வந்து எந்த கம்பெனிக்குரியது அப்படிங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்கும். ஃபோன் நம்பர் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நிக் நேம் வந்து ஆப்ஷனல் அப்படின்ட்டுன்னு உங்களுக்கு இன்னொரு டேப்லயும் அது வந்து காட்டும். இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் உங்களுடைய நிக் நேம் எல்லாமே நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டினியூ அப்படின்ட்டுன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபெச்சிங் டீடைல்ஸ் அப்படின்ட்டுன்னு லோட் ஆகும். இதுல வந்து நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே ஃபெச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுக்குள்ள வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேஸ் புக் ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னு உங்களுக்கு வந்து நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து வரும். இந்த நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ்ல நம்மளுக்கு வந்து மிஞ்சி போனா ஒரு 2 or 3 daysல வந்துரும் அப்படின்ட்டுன்னு காட்டுது. பட் ஆனா நம்மளுக்கு இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு எப்ப வரும்ட்டுன்னு தெரியல. நம்ம வந்து வெப்சைட் மூலமாவும் நம்ம இப்போ புக் பண்ண முடியல, ஆப் மூலமாவும் புக் பண்ண முடியல, நம்ம கால் பண்ணாலும் ஃபோன் ரிங் வந்து போக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷனா நம்மளுக்கு வந்து இப்போ இருக்குது.
இப்போ உங்களுடைய எல்பிஜி சிலிண்டரை வந்து கூகுள் பேல லிங்க் பண்ணி எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி 21 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு சிலிண்டரை வந்து புக் பண்ண முடியும்னு இருந்த ரூலை இப்போ 25 டேஸா வந்து மாத்திருக்காங்க. இது எதனால அப்படின்னா எல்லாருக்குமே சிலிண்டர் வந்து ஒரு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ல வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த ஏற்பாடை வந்து பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்க கூகுள் பேல வந்து நீங்க லிங்க் பண்ணி உங்களுடைய சிலிண்டர் உங்களுக்கு வரல அப்படின்னா, அதாவது ஏன்னா அதுல டியூ டேட் அப்படின்ட்டுன்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த டியூ டேட்டுக்குள்ள உங்களுடைய சிலிண்டர் வரல அப்படின்னா நீங்க உங்களுடைய ஜிபே ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு பிஎம்ஓ ஆப் இல்ல அப்படின்னா நேஷனல் ஹெல்ப்லைன் 1906ல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காண்டி அப்படின்னா எந்த விதமான ஒரு என்ன சொல்றது புரோக்கர்ஸையும் நம்பி நம்ம போக தேவையில்லை, இல்ல நம்ம வந்து கேஸ் ஏஜென்சில போய் நம்ம வந்து கியூல நிக்க தேவையில்லை. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வித்தின் த மொபைல் வேர்ல்டுக்குள்ள நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கூகுள் பே மூலமா நீங்க வந்து எப்படி உங்களுடைய கேஸ் சிலிண்டரை வந்து நீங்க புக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கூகுள் பே மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய டிஎம்பி ஆப்பா இருக்கட்டும், இல்ல எஸ்பிஐ ஆப்பா இருக்கட்டும், எல்லா மொபைல் பேங்கிங் ஆப்லயும் இந்த கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கேஸ்ங்கிற ஆப்ஷன் கூட நீங்க வந்து உங்களுடைய சிலிண்டர், அதாவது கன்சியூமர் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர்ட் நம்பர், போன் நம்பரை வந்து நீங்க லிங்க் பண்ணீங்கனாலே அதுல இருந்து கூட நீங்க வந்து புக் பண்ணலாம். நாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையும் உங்க கூட எதனால ஷேர் பண்ண முடியல அப்படின்னா எல்லா மொபைல் பேங்கிங்குமே ரொம்ப செக்யூர்டா இருக்குது. ஸோ அதுல வந்து நம்ம வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணவும் முடியாது, ஸ்கிரீன்ஷாட்டும் நம்ம எடுக்க முடியாது. அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸை நாங்க வந்து ஷேர் பண்ணல. உங்களுக்கு இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றோம். Stay tuned for more informative videos.